வருக வருக வந்தாரை வருக வருக நிறைவேற்று இன்னும் காட்டி இன்புறும் சங்க தமிழ்நாட்டு மறுபடிகள் கூட விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தார். வேண்டிய உதவி செய்தவாக எடுத்து உரைங்கள் விடுவரை வந்தாரி ஒரு வரவேற்று வாழ வைக்கும் மன்ன தமிழ்நாட்டில் ஐயோ ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொற்றமன்பட்ட குலக்கோடியே. என் பேர் கந்தவிடன், தாய் பேர் மீனாட்சி விடுவச்சி, தந்தைய சொக்கை சிவடன். நான் காலையிலிருந்து காலை கிழங்கு முடித்துக் கொண்டு தாய்தர் மாசி பெற்று வந்தின் பேட்டைக்கு கண்டேன் ஒரு மாலை கொண்டேன். அது காதலாசியான் மானை பிரிந்துடனே மானவு வெறுண்டுடன் பிடித்து மானோடு நாடோடு நானோட மானோட மானோட நானோடு இப்படியாக இங்கு வந்தமான் தங்களோட திணை வளத்துக்குள்ளே இருந்து விட்டது. அடுத்தவர்களுடைய காவலர்களும் மான்குட்டி மட்டும் உள்ளே விட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும் என்று தெரிந்தார்கள். எடுத்த தலைவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்ளுகிறாக இங்கு வந்திருக்கூடிய மானுக்குண்டான பெருமையை கூறி சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா. கலைமானம்மா சிலைமானம்மா இது காதோரோ இசைவாடோ கவிமானம்மா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா. சிலையான மாயம் ஏனமா என்ன மனசுக்குள்ளே மறைச்சு வச்ச பாசம் தாண்டமா. மலையோரோ சிலையான மாயம் ஏனமா என்ன மனசுக்குள்ளே மறைச்சு வச்ச பாசம் தாண்டமா. கலையழகும் தமிழும் தண்ணி புதுமை மானமா. கலையழகும் தமிழும் புதுமை மானமா. கலையழகும் தமிழும் தண்ணி புதுமை மானமா. இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானமா. இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானமா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா. வள்ளிமானு வந்ததெல்லாம் உண்மதானமா. இதை வெள்ளி மல்ல காடு கொண்டு போவினானமா. வள்ளிமானு வந்ததெல்லாம் உண்மதானமா. இதை வெள்ளி மல்ல காடு கொண்டு போவினானமா. நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமா. நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமா. நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமா. இல்லை என்று சொல்லிடாத வள்ளிமானமா. இல்லை என்று சொல்லிடாத வள்ளிமானமா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா. கலைமானம்மா சிலைமானம்மா இது காதோரோ இசைவாடோ கவிமானம்மா. எப்படியான மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் ஆண்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தெரிவித்து வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்துக் கூறுங்கள் பார்க்கலாம். எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன்னு சொன்னேன். வெள்ளிமலையில இருந்து மான்குட்டியை பிடிக்க முடியாம அங்க இருந்து தோத்தி வந்திருக்கீங்க. பிடிக்க முடியாமல இல்ல, உங்ககிட்ட அனுமதி கேட்டு வந்திருக்கிறேன். விரட்டி வந்தேன். உங்களுடைய கட்டுப்பாடு வளையத்துக்குள்ள இருக்குது. நீங்க அனுமதி கொடுத்துட்டு அப்படினா பிடிச்சிட்டு போயிடுவேன். அது உங்களுக்கான மான்குட்டியா இருந்தா உங்களை பார்த்த உடனே நின்றுக்கணுமே. அப்புறம் ஏன் வந்து உங்களை விட்டு போடுச்சு? நின்னுட்டு தானே இருக்குது. நின்னுட்டு தானே இருக்குது. நின்னுட்டே இருக்குனா உங்களுடைய வளத்துக்குள்ள அப்புறம் என்ன பிடிக்க வேண்டியதானே? நீங்க அனுமதி கொடுக்கணுமா இல்லையா? நான் அனுமதி கொடுத்தா நீங்க பிடிச்சிருவீங்களா? அனுமதி கொடுத்தா பிடிச்சிட்டு போயிடுவேன். அனுமதி கொடுக்கலைனா கொடுக்க வச்சு பிடிச்சிட்டு போயிடுவேன். கொடுக்கலைனா கொடுக்க வச்சு பிடிச்சிட்டு போயிடுவேன். கொடுக்கவே மாட்டேன்னு வெச்சுக்கோங்களே. திமிரா? ஆமான்னு வெச்சுக்கங்க. கொடுக்க வைக்க முடியாதுங்க. அப்படியே இல்ல கொடுக்க வச்சிட்டா சாமதான பேத தண்டம். சரி. சாமம்னா என்ன? என்ன சொல்றது? சரி. தானம்னா என்ன? கேக்குறது. பேதம்னா என்ன? 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 கொடுக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா அப்படினு கொஞ்சம் அதட்டி கேக்குறது. சரி. தண்டம்னா என்ன? அடி உத வெட்டு குத்து யாருக்கு அந்த மாதிரி சண்டைக்கு வந்துரும். சரி. அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எந்த விதத்துல கேட்டா எது கிடைக்குமோ அந்த விதத்துல கேட்டாதான் அது கிடைக்கும். சரி. ஆமா. இப்போ ஒரு பெண்மகள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. எது? ஒரு பொண்ணு. சரி. ஆஹா, ஒரு அழகான பெண்மணி இருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி? எது? என்ன மாதிரி ஒரு அழகான பெண்மணி. இதுதான் உலகமாக நடிப்புங்கிறது.
பொய் சொல்றதுக்கு ஒரு வேணாமா? ஏங்க யாரு அழகான பெண்ணா? அழகான பொண்ணு அப்ப என்னைய மாதிரி அழகான பெண் அழகா இல்லையா? உங்களெல்லாம் அழகு அதானே. சொல்ல முடியுமா? என்னங்க நியாயம் அது? எங்க அழகுங்கிற வார்த்தை எழுதியாவது பாத்துருக்கீங்களா? ஏன் நீங்க முன்ன பின்ன அழகெல்லாம் பார்த்தது கிடையாதா? நான் பாத்துருக்கேனே. என்ன சொல்றீங்க? நான் பார்த்தனால சொல்றேன். நான் அழக பாத்துருக்கேன், அதனால நீங்க அழகு இல்ல அப்படின்னு சொல்றேன். அழகு இல்லன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நீங்க எப்படி அழகுன்னு சொல்றீங்க? ஆ? நீங்க எப்படி அழகுன்னு சொல்றீங்க? அழகு என்பது முகத்தை வைத்து வருவதா? இல்லையே. வேற ஏதோ போட்டுருக்க ஆடை உள்ளத்தை வச்சு வருவதா? கிடையாது. கண்ணு அழகா இருந்துச்சுன்னா கண்ணு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியா? கிடையாது. வேற ஏதோ அதெல்லாம் பொய் தான். சரி, வேற ஏதோ வச்சு சொல்றீங்க? உள்ளம் அழகா இருக்கணும். உள்ளம் அழகாக இருந்தால் என்ன அழகா இருக்கும்? முகம் அழகாக இருக்கும். வெள்ளி தோற்றம் அழகா இருக்கும். ஆமா. உண்மையாவே எனக்கு உள்ள அழகான உள்ளம். அது நீங்களே சொல்லாதீங்க. உள்ளத்தின் நல்ல உள்ளம். ஏன்னு கேளுங்களேன். என்னது? இரவு பூரா தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? ஆமா. எங்க வேலை அந்த மாதிரி? அப்படி கிடையாது. நானும் எத்தனையோ மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டு பார்த்துட்டேன். மாத்திரை போடுறீங்களா? ஊசி ஊசியா போட்டு பார்த்துட்டேன். யாருக்கு? ஆனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. வராதுங்க. ஏன்னு கேளுங்க. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதாம். அதனால. இறைவா. தட்ரா கிளாப்ஸ். அதனால சரி. என் உள்ள உறங்காததுக்கு காரணம் நானே. அது நானே. நல்ல விஷயம்தான். அதனால கரெக்ட். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றீங்க? நீங்க என்ன ஏமாத்தணும்னு நினைக்க வேணாம். சரி. நீங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா சரி, நீங்க தான் ஏமாந்து போவீங்க. நான் ஏன் ஏமாந்து போறேன்? அப்புறம் நான் உங்களை ஏமாத்த நினைக்கவே இல்லையே. உள்ளத்தின் நல்ல உள்ளம் இறைவா உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. நானே. யாரு? சரி பரவாயில்லை. நீங்க மட்டும் தான் சொல்றீங்க நல்ல உள்ளம். மான்குட்டி தானே தெரிய வந்தீங்க? அதுக்கு தானே வந்திருக்கேன். மான்குட்டி தானே தெரிய வந்தீங்க? ஆமா. மான்குட்டி இங்க இல்ல. குறிச்சி நிலம், மலையும் மலை சார்ந்த பகுதி. சரி. இந்த இடத்துல மான் வாழ்வதற்கான வாய்ப்புகளே இல்லன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சரி. அப்ப தெரிஞ்சிருந்து இங்க இருக்கனா அப்ப ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்றுதானே அர்த்தம். சூழ்ச்சி. எப்பொருள் யார் யார் கேட்பனா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படினாங்க. சரி. யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. ஓஹோ. ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுரைப்பை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி. உங்களை நான் விசாரிக்கலாம்னு நினைக்கிறேன். விசாரிக்கிறீங்களா? ஆமா. என்ன விசாரணை பண்ண? அப்புறம் விசாரிச்சாதானே எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். ஓ, அந்த வழியில விசாரிக்கிறீங்க? ஆமா. எங்க விசாரணை பண்ணுங்க பாப்போம். லா 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 இல்ல பொறை ஏறிடுச்சு. ல ல ல ல ல ல லா. பட்டுத்திராணி பார்க்கும் பாரி வெற்றிக்கு தானே என்ன வேண்டும். பட்டுத்திராணி பார்க்கும் பாரி வெற்றிக்கு தானே என்ன வேண்டும். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். பட்டுத்திராணி பார்க்கும் பாரி வெற்றிக்கு தானே என்ன வேண்டும். முள்ளில் ஆடும் நெஞ்சம் கல்லில் ஊறும் கண்கள் தங்கத்தட்டில் பொங்கும் இன்பத்தேன் போல் பெண்கள். முள்ளில் ஆடும் நெஞ்சம் கல்லில் ஊறும் கண்கள் தங்கத்தட்டில் பொங்கும் இன்பத்தேன் போல் பெண்கள். சாட்டை கொண்டு போடச் சொன்னால் எங்கே பாடு பாடல், தட்டி தட்டி ஆடச் சொன்னால் எங்கே ஆடும் கால்கள். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், ஓஹோ. சொல்லுங்கள் உண்மை சொல்லுங்கள். பட்டுத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானே என்ன வேண்டும். நீலை கண்ணாடி கண்ணாக அதில் கையூறும் கிண்ணம் என்று ஓஹோ. அது சிந்தாமல் கொள்ளாமல் தங்கம்பார், அன்பு தேனோடை பாய்கின்ற சொல்லுவார். அது சிந்தாமல் கொள்ளாமல் தங்கம்பார், அன்பு தேனோடை பாய்கின்ற சொல்லுவார். ஓ யா, ஓ யா. முத்தம் சித்து முத்து முல்லை வண்ணச் சிட்டு மேடை கண்டு ஆடும் பெண்மை ரோஜா மொட்டு வேட்டையாடும் மானுக்கென்ன வெட்கம்
நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும் நாட்டு கட்ட பூங்கொடி கடுவந்த காரணம் ஒருவர் எண்ணிப்பார் எழுதுந்த நாடகம் குடிவர் கேளுங்கள் மறுபடி எண்ணிப்பார் நாட்டு கட்ட பூங்கொடி கடுவந்த காரணம் ஒருவர் எண்ணிப்பார் எழுதுந்த நாடகம் குடிவர் கேளுங்கள் மறுபடி எண்ணிப்பார் அதை போட்டு பிடித்தாலும் கிடைக்காது நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும் துடித்து எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே